அன்னை மரியா அன்புக்குரிய அன்னை என்று அழைக்கப்படுகிறார். கடவுளே அன்பு என்று தான் அழைக்கப்படுகிறார். விவிலியம் கடவுளை அன்பு என்று அழைக்கிறது. அன்பே கடவுள். புதிய ஏற்பாட்டிலே யோவான் கடவுளை அப்படித்தான் நமக்கு அறிமுகம் செய்கிறார். எனவே கடவுள் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை நமக்கு பெற்றுத்தருகிற நபராக அன்னை மரியா இருக்கிறார். அவர் அன்புடையவராக வாழ்ந்தார். தன் மகன் இயேசு கிறிஸ்துவை அன்பொழுக பெற்றெடுத்து வளர்த்து நமக்கு தாரை வார்த்தார். தன்னுடைய கணவர் புனித யோசேப்புக்கு அன்புமிக்க மனைவியாக இருந்தார். தன்னுடைய உறவினர்களுக்கு அவர்கள் தேவையில் இருக்கிற பொழுது அவர்களுடைய தேவையை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிற நபராக அன்னை மரியா மாறினார். அன்னை மரியா இறைவனுடைய இயல்பை தன்னுடைய வாழ்வில் பிரதிபலிக்கிற நபராக இருந்தார். மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை. அன்புக்குரிய அன்னையாக தொடக்கம் முதல் இறுதி வரை அன்பு ஒன்றுதான் அன்னை மரியாவுடைய அடையாளமாக இருந்தது. அன்பினால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார். இறைவன் என்ற அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டார். அன்பு என்ற இறைமகனை பெற்றெடுத்தார். அந்த திருமகனை இந்த உலகின் மேல் கொண்ட அன்பின் காரணமாக வழங்கினார். வாழுகிற பொழுதே ஒரு திருமணம் போன்று தேவையில் இருப்பவர்களுக்கு விரைந்து சென்று உதவி செய்தார். அன்பு என்ற ஒன்றுதான் நம்மை அடுத்தவர்களை நோக்கி உந்தி தள்ளுகிற சக்தி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்றார் வள்ளுவ பெருந்தகை. எனவே அன்பு என்பது தான் நம்மை மனிதர்களாக மாற்றுகிறது. நாம் அன்புடையவர்களாக வாழ்ந்தால்தான் நாம் நம்முடைய வாழ்வில் நிறைவையும் மகிழ்வையும் பெறுவோம். அந்த அன்புக்குரிய மனிதர்களாக வாழ அன்புக்குரிய அன்னை நமக்கு பரிந்து பேசுவாராக. ஆமென். எங்கள் தாய் மரியே, கொடிவானில் உயர்வது போல் எம் வேண்டுதலை இறைவனிடம் சேர்ப்பாயே. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் தீர்த்திடும் அன்னையே, எங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.